குருஜி, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, மகாலட்சுமியின் வரவை நம் இல்லத்திற்கு கொடுக்கக்கூடிய கோலங்கள் அப்படின்னா என்ன மாதிரி கோலங்கள்லாம் போட்டு தாயார நம்ம இல்லத்துக்கு அழைக்கலாம்? நான் சொல்லக்கூடிய கோலங்கள் அத்தனையுமே பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல கிடையாது, வீட்டோடைய பூஜை அறையில நம்ம வரையக்கூடிய. எந்த வீட்டுல சந்திரன் தோஷத்தோடு இருக்கிறாரோ அங்க யாருக்கும் பசிக்காது. பசியே இருக்காது. காலை உணவை இவங்க ஸ்கிப் பண்ணிடுவாங்க. காலை உணவு யாருக்கு ஸ்கிப் ஆகுதோ அவங்களுடைய வீட்டுல சந்திர பகவான் இல்லை. ஏன்னா சந்திரன் தோஷம் அடைஞ்சிருச்சுனாலே வீடு முழுக்க மருந்துகளால் நிரப்பப்பட்டிருக்கும். எங்க திரும்பினாலும் டேப்லெட், எங்க திரும்பினாலும் மருந்து பாட்டில், எங்க திரும்பினாலுமே பாத்தீங்கன்னா அடர்ந்த குவியலாக அழுக்கு துணிகள். இது எல்லாம் சந்திரன் தோஷம் அடைஞ்சிருக்கிறதினுடைய வெளிப்பாடு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மகாலட்சுமியை இருக்கக்கூடிய கோலங்கள், குறியீடுகள் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது எதனால மகாலட்சுமி தாயார் வசியம் ஆகல, என்ன பிரச்சனை வீட்டுல இருக்கு, அதை எப்படி களையணும் அப்படின்னு சொல்லிட்டு 2026ஆம் ஆண்டினுடைய இறுதி ஆன்லைன் வாஸ்து வகுப்பு இது மட்டும்தான். இதற்கு பிறகு அடுத்த வருடம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வகுப்பை கொடுக்க இருக்கிறோம். ஆகையினால அனைவரும் இந்த வருட வகுப்பை தயவு செய்து பயன்படுத்தி கொள்றது நல்லது. அதுக்கப்புறம் தவற விட்டுட்டோன்னு நிறைய பேர் வருத்தப்படுறது வேண்டாம். அதனால இந்த ஒரு பதிவை சொல்லிடுறேன். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குருஜி, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, மகாலட்சுமியின் வரவை நம் இல்லத்திற்கு கொடுக்கக்கூடிய கோலங்கள் அப்படின்னா என்ன மாதிரி கோலங்கள்லாம் போட்டு தாயார நம்ம இல்லத்துக்கு அழைக்கலாம்? ஓகேமா. பொதுவா இப்போ கோலங்கள் அப்படின்றத நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா, எந்திரங்கள் இருக்கிறது இல்லையா, இந்த எந்திரங்கள் தான் பாத்தீங்கன்னா நமக்கு அருவமாக இருக்கக்கூடிய இறைவனை ஒரு உருவமாக வைத்ததினுடைய வெளிப்பாடே நமக்கு எந்திரம் தான். அப்போ இந்த எந்திரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறியீடுகளுக்கும் ஒரு விதமான அதிர்வலைகள் இருக்கிறது. அந்த அதிர்வலைகளை பொறுத்து நம் வீட்டில் நடைபெறக்கூடிய பலன்கள் என்ன பண்ணும்னா மாறுபடும். அதன் அடிப்படையில இப்ப நான் சொல்லக்கூடிய கோலங்கள் அத்தனையுமே பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல கிடையாது, வீட்டோடைய பூஜை அறையில நம்ம வரையக்கூடிய மாக்கோலங்கள். இந்த மாக்கோலத்திற்கு முதல்ல நம்ம பச்சை அரிசியில முதல்ல என்ன ஆயிடும்னா தயாராயிடணும். அது போல மகாலட்சுமிக்கு பிடித்தது காவி பொடி ரொம்ப பிடித்தது. அதுக்கப்புறம் அதே பச்சை அரிசி மாவுல என்ன பண்ணும்னா மஞ்சள் தூள் கலந்து ஒரு எல்லோ நிறத்துல, அப்போ வெள்ளை, அதுக்கப்புறம் மஞ்சள் கலந்த அந்த பச்சை அரிசி மாவு, அதுக்கப்புறம் காவி பொடி, இது 3 காம்பினேஷன்ல நாம எந்திரத்தை ஒரு வீட்டுக்குள்ள கோல வடிவத்தில் வரைகின்ற பொழுது அது மகாலட்சுமிக்கு பூரணமான வசியம். இப்போ ஒரு 7 கோலங்கள் நான் சொல்றேன். இந்த 7 கோலங்களை என்ன பண்ணிக்கலாம்னா 7 நாள்லயுமே மாத்தி மாத்தி அமைச்சுக்கலாம். பொதுவா இந்த வீட்டுல இந்த மாக்கோலம் நான் சொல்லக்கூடிய அமைப்புல போடுவதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா சந்திர தோஷம் நீங்குகிறது. எந்த வீட்டுல சந்திரன் தோஷத்தோடு இருக்கிறாரோ அங்க யாருக்கும் பசிக்காது. பசியே இருக்காது. காலை உணவை இவங்க ஸ்கிப் பண்ணிடுவாங்க. காலை உணவு யாருக்கு ஸ்கிப் ஆகுதோ அவங்களுடைய வீட்டுல சந்திர பகவான் இல்லை. எந்த வீட்டுல காய்கறிகள் பழங்கள் அழுகுகிறதோ காரணம் இல்லாமல் அங்க சந்திர பகவான் வாசம் இல்லை. எந்த வீட்டில் ஒரு பெண் சும்மா சாதாரணமா பேசுறத கூட கண்ணீரோடு பேசுகிறாளோ அந்த வீட்டுல சந்திர பகவான் வாசம் இல்லை. எந்த வீட்டில் பாத்தீங்கன்னா உறவுகள் பிரிவு நிறைய ஏற்பட்டு இவங்க வீட்டுக்குள்ள வந்தாலே ரொம்ப டென்ஷனா இருக்குன்னு சொல்றாரு, வெளியிலேயே இருக்கணும் அப்படின்னு கணவர் நினைக்கிறாருன்னு எந்த பெண் புலம்புகிறாளோ அந்த வீட்டுல சந்திர வசியம் இல்லை. எந்த பெண் தான் மலர்ந்த மலர்கள், வாசனை உள்ள மலர்களை தலையில் வைத்து கொண்டால் தலைவலிக்குதுன்னு சொல்றாங்களோ இவங்களுக்கு சந்திர வசியம் இல்லை. ஏன்னா சந்திரன் தோஷம் அடைஞ்சிருச்சுனாலே வீடு முழுக்க மருந்துகளால் நிரப்பப்பட்டிருக்கும். எங்க திரும்பினாலும் டேப்லெட், எங்க திரும்பினாலும் மருந்து பாட்டில், எங்க திரும்பினாலுமே பாத்தீங்கன்னா அடர்ந்த குவியலாக அழுக்கு துணிகள். இது எல்லாம் சந்திரன் தோஷம் அடைஞ்சிருக்கிறதினுடைய வெளிப்பாடு. இந்த வீட்டுல என்றைக்குமே என்ன இருக்காது அப்படின்னா மகிழ்ச்சி இருக்காது. அந்த மகிழ்ச்சியை கொண்டு வந்தாதான்
முதல்ல சந்திரன் சிறப்படைவார். அப்போ அந்த சந்திர தோஷத்தை நம்ம நீக்கிட்டோம்னா லக்ஷ்மி தேவி வந்துருவா. காரணம் என்னன்னா, பார்க்கடல் கடைந்த பொழுது பூரண சந்திரனுக்கு பிறகு லக்ஷ்மியினுடைய வருகை இருக்கிறது. அப்ப யாருக்கு மனத்தெளிவில்லையோ அவங்கதான் அழுவாங்க, யாருக்கு மனம் கஷ்டமா இருக்கோ அவங்கதான் சாப்பிடாம இருப்பாங்க, யாரு ரொம்ப சஞ்சலத்துல இருக்காங்களோ அவங்கதான் தன்னையும் சுத்தப்படுத்திக்க மாட்டாங்க, சுத்தி இருக்கிறதை என்ன பண்ண மாட்டாங்க, சுத்தப்படுத்த மாட்டாங்க. யாருக்கு பொறாமை குணம் அதிகம் இருக்கிறதோ இவங்க நறுமணத்தை விரும்பவே மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தருக்கு சமையலினுடைய நறுமணம் பிடிக்கல, சுகந்த பொருளுடைய நறுமணம் பிடிக்கல, பூவோடைய நறுமணம் எனக்கு தலைவலிக்கிறது, பெர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்கன்னா இவங்களுக்கு நான் எழுதி சொல்ற பொறாமை குணம் அதிகமா இருக்கும். பொறாமை, அதாவது மத்தவங்க பார்த்து பொறாமைப்படுறது. பொறாமை அப்படின்றது எதனால வரும்னா, தனக்கு இல்லையே என்ற இயலாமை, தனக்கு இல்லையே என்ற இயலாமை வரும். இந்த பெண்களுக்கு கண்டிப்பா அந்த யூட்ரஸ்ல பாத்தீங்கன்னா ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக வரும். பற்களில் என்ன பண்ணும்னா, பின்பக்க பற்கள்லாம் இருக்கு தெரியுமா, அது அத்தனையுமே சொத்தையாக இருப்பதற்கு வாய்ப்பு நிறைய உண்டு. காது சம்பந்தப்பட்ட உபாதைகள் நிறைய இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, யாருக்கெல்லாம் பூவும் வாசனை அழுக இது 3 இருக்கிறவங்களோ இவங்க எல்லாருக்கும் காது பிரச்சனை இருக்கும். இவங்க எல்லாருக்குமே காது பிரச்சனை இருக்கும். இது எல்லாம் சந்திர நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுடைய வெளிப்பாடு. எந்த ஒரு பெண் தன்னுடைய தைராய்டோ யூட்ரஸோ நல்லா இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு சந்திரன் நல்லா இல்ல. இவங்கெல்லாம் மகிழ்ச்சியானவங்களே கிடையாது. இவங்களெல்லாம் மகிழ்ச்சியான இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டே போக கூடாது. காரணம், அங்க மகிழ்ச்சி போயிடும். ஏன்னா சாதாரணமா ஒருத்தவங்க காமெடிக்கு யதார்த்தமா பேசினா கூட என்னதான் சொன்னாங்கன்னு அந்த ஒரு கலகம் என்ன பண்ணிடும்னா வந்துடும். ஆக்சுவலி இவங்க மேல தப்பு இல்ல, அந்த பலகீனத்தின் வெளிப்பாடு யாரோட என்ன பண்ண முடியாதுன்னா ஒத்து போக முடியாது என்பது மட்டும்தான் உண்மை. அப்போ இப்ப நான் சொல்லக்கூடிய கோலம் எல்லாம் யாருக்கு கரெக்டா இருக்குன்னு புரிஞ்சாச்சு இல்லையா? நான் மீண்டும் சொல்றேன், அப்படியே வீட்டுல குப்பெல்லாம் இருந்து குருஜி கோலம் சொல்லிட்டாருன்னு அதெல்லாம் அப்படியே ஓரமா ஒதுக்கிட்டு அப்படியே ஒரு கோலத்தை போட்டு அது மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யவே கூடாது. எங்க திரும்பினாலும் உங்க வீடு ஒரு நல்ல நறுமணம், நல்ல ஒரு பிரகாசம், நல்ல ஒரு வெளிச்சம் இதெல்லாம் இருக்கணும். இது இருந்து இந்த கோலத்தை போடும் பொழுதுதான் ஜெயிக்க முடியும். குறிப்பா உடல் சுத்தம் இருந்து, மன சுத்தம் இருந்து, ஒருவேளை நம்ம தப்பானவங்களாவே இருந்துட்டு போறோம், என்ன நல்ல பிள்ளையா தயவு செய்து மாத்திட்டு குடிச்சவங்கள மாதிரி மாத்திட்டு இந்த குணத்தை எல்லாம் நீக்கிடுனே இதை வேண்டுவோமே. முதல்ல எது பிரச்சனை இருக்குதோ அதை நீக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டோம்னாவே சூப்பரா இருக்கும். அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, நார்மலா பூஜை ரூம் தரை, அதாவது இது வரவேற்பறையில நிறைய பேர் நம்மளை பார்த்து வச்சிருப்பாங்க, சமையல் அறையில வச்சிருப்பாங்க. முதல் விஷயம் என்ன பண்ணிடணும்னா, கடையில கங்கா தீர்த்தம்னு நிறைய கிடைக்குது இப்பெல்லாம், அதை அப்படியே தெளிச்சு நல்லா என்ன பண்ணிடுறீங்கன்னா தொடச்சிடுறீங்க. தொடச்சி முடிச்சதுக்கு பிறகு முதல் சந்திர தோஷம் நீக்கிற கோலம் எது தெரியுமா? பெருமாளுடைய சங்கு சக்கர நாமம். சங்கு சக்கரம் பெருமாளுடைய, ஏன்னா நமக்கு நாமம் என்பதே லக்ஷ்மியின் திருவடின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல வடகிளையா தென்கிளையா அது அவரவருடைய விருப்பம். ஆனா சங்கு சக்கர நாமத்தை நான் சொன்ன அந்த 3 காம்பினேஷன்ல டிசைன் பண்ணி வரைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா அது மேல கால் படப்படாது. எந்த ஒரு மாக்கோலத்தின் மீது கால் படாம நீங்க என்ன பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். இது முதல் கோலம். இரண்டாவது கோலம் என்ன அப்படின்னா, யானையின் முகம். இந்த யானையின் முகத்தை அழகா வரைந்து அந்த முகத்தில் பாத்தீங்கன்னா லக்ஷ்மியினுடைய குறியீடுகள், அந்த லக்ஷ்மியினுடைய தாமரையில அம்பாள் அமர்ந்திருக்கிற மாதிரி, இப்பதான் மாக்கோலத்தையே டிராயிங் போடுற மாதிரி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. அதனால யானையினுடைய முகம் லக்ஷ்மி வசியத்தை தரக்கூடியது. அதனால வீட்டோடைய பூஜை அறையில யானையின் முகத்தை வரையலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 மயில்கள் நடுவில் தாமரை, 2 மயில்கள் நடுவில் தாமரை. அதை 8 இதழ் தாமரை பத்தி நம்ம சொல்லி இருக்கோம். அந்த 8 இதழ் தாமரையவே என்ன பண்ணலாம்னா 2 மயில்களுக்கு நடுவில் அமைத்துக் கொள்வது நல்லது. இது 3வது கோலம். முதல் சங்கு சக்கர நாமம், 2வது யானை, 3வது 2 மயில்கள் நடுவில் தாமரை. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சின்னம். ஸ்வஸ்திக் சின்னம் ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவும் சந்திர தோஷத்தை நீக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா முக்கோணம் வரைஞ்சுக்கணும். அந்த முக்கோணத்தை 3 கோடுகளால வரையணும். முதல்ல வெள்ளை மாவால நம்ம போட்டுடுறோம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கலந்து வச்சிருக்கோம் இல்லையா, அதால அடுத்த முக்கோணம் போட்டுடுறோம். சென்டர்ல அப்படியே மெல்லிய இழையில அந்த காவி பொடியால போட்டுடுறோம். சிகப்பு நிறத்தால என்ன பண்ணிடுறோம்னா போட்டுடுறோம். நடுவுல என்ன பண்ணணும் அப்படின்னா
3 இதழ்கள் வரையலாம். அதாவது ஸ்ரீவஸ்த குறியீடுன்னு கூகுள்ல டைப் பண்ணாலே வரும். அது முக்கோணத்தின் நடுவில் 3 இலைகள் இருக்கிறது ஸ்ரீவஸ்தத்தை குறிக்கும். அப்படி இல்லைன்னா மகாலட்சுமியினுடைய உருவ பிம்பத்தை அந்த முக்கோணத்திற்கு நடுவில் வரையலாம். இது அம்பாள் விரும்பி வாசம் செய்யற இடம் இந்த முக்கோணம். எந்த வீட்டுல முக்கோண வடிவ மாடம் இருக்கிறதோ, எந்த வீட்டுல முக்கோண வடிவ கோலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ, ஒரு கோலத்துல நிறைய முக்கோணம் இருக்குனாலே அது ஐஸ்வர்யம் தருமா? ஏன்னா 3 சக்திகளும் நமக்கு அவ்வளவு பர்ஃபெக்டா வேலை செய்யுது. 3 நாடிகளும் சமநிலை அடைகிறது தான் 3 முக்கோணம். அப்ப நமக்கு அதுல ஆரோக்கியம் அவ்வளோ நல்லா இருக்கும். அதனால அந்த முக்கோணம் மறைந்து அதுல மகாலட்சுமியோ அல்லது 3 இதழ்களோ போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது அடுத்த கோலம். அதுக்கு அடுத்தபடியா நம் கை. நம்ம கையவே என்ன பண்ணலாம்னா அதுல வலது கை குறிப்பாக கட்டை விரல் எங்க போடணும்னு இருக்கிறது. சோ வலது கையை நம்ம வீட்டோடைய பூஜை அறையில ஒண்ணு இல்ல பெருமாள் ஹஸ்தம்னு போட்டீங்கன்னா வரும். இந்த பெருமாளுடைய ஹஸ்தத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா வீட்டுடைய சுவாமியினுடைய அந்த அறைக்கு முன்னால் வரைந்து அதை வழிபடலாம். இப்படி பாக்குற மாதிரி அதாவது ஆசீர்வாதம் பண்ற மாதிரி என்ன பண்ணலாம்னா ஹஸ்தத்தை வரையலாம். இது அத்தனையுமே ஒரு வீட்டுல சந்திர தோஷத்தை நீக்கக்கூடியதுமா. குறிப்பு, இது ஒவ்வொரு நாள் காலையில நம்ம போடுறோம். அடுத்த நாள் காலையில பன்னீர் தெளித்து என்ன பண்ணணும்னா அழுக்கில்லாத துணியால் துடைக்கிறோம். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற துணியாலேயே பண்ணிடுவாங்க. அது கூடாது. ஒவ்வொரு நாளும் அந்த புதிய துணியால் என்ன பண்ணணும்னா துடைச்சிட்டு திரும்ப கங்கா தீர்த்தம் தெளித்தோ பன்னீர் தெளித்தோ அடுத்த கோலத்தை போடணும். குறிப்பு, இதன் மீது என்ன பண்ணக்கூடாதுன்னா ஏறி மிதிக்க கூடாது. கால் பாதம் இந்த இடத்துல படவே கூடாது. இந்த கோலத்துல ஏதாவது மலர்கள் வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னா மஞ்சள் தூள் குங்குமம் இருக்கு இல்லையா, அதை டிசைனுக்கு தாராளமா என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம். வெள்ளை நிற மலர்கள் அதுல மல்லிகை பூவை என்ன பண்ணலாம்னா தாராளமா பயன்படுத்தலாம். இவ்வாறு வைக்கின்ற பொழுது இந்த வீட்டுல சந்திர தோஷம் முழுவதுமா நீங்கிடும். அதுக்கு பிறகு இந்த கோலம் போடுறவங்க சில கட்டுப்பாடுகள் இருக்கு. முதல் விஷயம், குளிக்கிற தண்ணீர் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய உடம்புல தயிரை தேய்ச்சி குளிச்சிடணும். இத ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு தயிர் தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டு கலச திரவிய பொடி கடைகள்ல கிடைக்கும். அதுல ஒரு ஸ்பூன் தண்ணீர்ல போட்டு அதுல நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சிடணும். அந்த பச்சை கற்பூரத்தினுடைய வைபு நம்ம உடம்ப அப்படியே கமன்னு வச்சிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தாம்பூலம் தரிக்கணும். தாம்பூலம்னா வெத்தலை பாக்கு, குல்கந்து, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டு மென்னுட்டு வாயும் நல்ல நறுமணத்தோட வச்சுக்கணும். இதுக்கு பிறகு பூஜை ரூம்ல ஆஜரானா சூப்பரா இருக்கும். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது பேரு இதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது ஒரு வழிபாடா உருகி திரண்டு அப்படிலாம் இல்லை. நம்ம வீட்டோடைய இறைவன் இருக்கிற இடத்த நல் வாசனையோடு குறியீடுகள் அமைக்கும் பொழுது நம்ம வீட்டுக்காரோட ஹாப்பியா பேசணும். இன்னைக்கு நல்ல லஞ்ச் சமைச்சு கொடுக்கணும். நம்ம பிள்ளைகளோட ஈவினிங் எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும். இந்த மனநிலை இந்த கோலத்தின் பலனா இருக்கணும்னு நினைச்சிட்டே போடணும். புரியுறதா? கோலம் போட்டுட்டா வழிபாடு முடிஞ்சதுன்னு இல்ல. அந்த கோலம் நீங்க வரைஞ்சிட்டீங்கன்னா அன்றைக்கு எங்க வீட்டுக்குள்ள ஈவினிங் நாங்க எல்லாருமே ஒற்றுமையா இருந்து ஒரு நல்ல அறுசுவை உணவை சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருக்கிற நிலைய குடி இறைவான்னு சந்திரனையும் இந்த குறியீட்டையும் நினைச்சு வேண்டிட்டு போட்டு பாருங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இரவு உணவு ரொம்ப சொர்க்கமானதா இருக்கும். அப்ப என்ன நடக்கும்னா கணவன் மனைவி குழந்தைகளுக்குள்ள மனம் சார்ந்த உடல் சார்ந்த பகிர்வுகள் இருக்கும்போது இந்த உலகத்தையே எல்லாராலுமே வாங்கிட முடியும். இது ஒண்ணுக்கு தான் ஆன்மீகத்தை தேடி தேடி ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு சொல்ல தெரியல. இதுக்கு காரணமே மனம் தோஷம் அடைஞ்சிருக்கிறது, உடல் தோஷம் அடைஞ்சிருக்கிறது. இதனாலதான் நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்ல, வேறுபாடு இருக்கிறது, அழுகை வருகிறது, சண்டை வருகிறதுன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த இழைக்கோலத்துக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. இத போட்டு அந்த சாப்பாடு தான் முக்கியம். இது 20%னா நீங்க வீட்டு சமையலறையில போய் சமைக்க போறதா 80%. ஏன்னா சந்திரனுக்கு பரிகாரமே என்னன்னா அறுசுவை உணவு தான். அந்த அறுசுவை உணவும் இதை பண்றதுனால ரொம்ப டேஸ்டா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். சந்திர தோஷத்துக்கு சிறந்த பரிகாரமே உங்களை யாருக்கு சந்திரன் நல்லா இருக்கும்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தருடைய உணவை நீ திரும்ப செஞ்சுதா, நீ செஞ்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருத்தரை நீங்க கேட்க வைக்கிறீங்க தெரியுமா? அந்த கேட்கிற நபர்கிட்ட தான் சந்திரன் உச்சமா இருக்குன்னு அர்த்தம். அது யாரு தெரியுமா? அம்மா தான். அதனாலதான் எல்லா ஆம்பளை பிள்ளைங்களும் என்னன்னா அம்மா அம்மான்னு சொல்றாங்க. இந்த உணவு ருசியை மட்டும் தயார்படுத்தி கொள்ளக்கூடிய பெண் வாழ்க்கையில ஜெயிக்கிற பெண். உடனே சொல்லக்கூடாது நாங்க எல்லாம் சமையல் கட்டிலே இருக்கிறோம், திரும்பவும் சமையல் கட்டிலே பெண்களை புகுத்த வேண்டான்னு.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாப்பாடுலையும் தூக்கத்திலையும் நேர்மறையான வார்த்தைகளிலும் உச்சமடைகிற பெண்ணுக்குத்தான் ஆண் அடிமை. அதுதான் அம்மா. புரியுதுங்களா? அதே மனைவி கிட்ட இருந்தா அந்த ஆண் மனைவியை மீறி எங்கேயுமே போக மாட்டாங்க. நீங்க உருண்டு திரண்டு சகசரநாமம் படிக்கிறேன், அது படிக்கிறேன், இது படிக்கிறேன்னு சொல்றதுக்கு பதிலா இதுல கவனத்தை செலுத்துங்க. இதோடைய பிரதிபலம் தான் திருமீச்சூர்ல நெய்க்குளம். சரிங்களா? இதுதான். ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா அம்பாள சுவாமி ஒரு நெருங்கி இருக்கிற ஒரு தோற்றத்தை நம்மளால என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். அதனால உங்க வீட்டுல நீங்க தான் அம்மையப்பன். சோ மேக்சிமம் சமையலறை தான் சந்திர தோஷத்தை நீக்கிற இடமே. ஒரு வீட்டுல பழம் அழுகி போயிடுத்து, காய்கறி அழுகி போயிடுத்துன்னா அந்த வீட்டுல வந்து மருந்துகள் நிறைய இருக்கும். ரீசன் என்ன? அவங்க சமைக்கிறது எதையுமே சாப்பிடல, காலையில ஃபுட்டு ஸ்கிப் ஆகுது, எல்லா நோய்களும் வரும். இதை பண்ணி பாருங்க. ஹாஸ்பிட்டல் பக்கமும் போக மாட்டீங்க, குறிப்பா சைக்காட்டிஸ்டையும் போக மாட்டீங்க, அதே போல தூக்க மாத்திரை போட்டு தூங்கவும் மாட்டீங்க, தானா வரும். இதெல்லாம் இதனுடைய பெனிஃபிட்ஸ். 7வது கோலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சௌந்தரிய லகரி. இந்த சௌந்தரிய லகரியில 33வது ஸ்லோகம். பொதுவா 3 அப்படின்னாலே அதுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு. அதுல 33ன்னு வரும்போது கூட்டிய 6. இது வந்து அதிர்ஷ்டத்தின் கோலமாக சொல்லப்படுகிறது, தனலாபத்தின் கோலமாக சொல்லப்படுகிறது. இந்த 33வது ஸ்லோகத்திற்கு உரிய கோலத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா வீட்டுல அந்த பூஜை அறையில தாராளமா வரையலாம். இது 7வது கோலம். இது வரைந்தாலும் வீட்டுல சந்திர தோஷம் என்பது சுத்தமா என்ன பண்ணாதுன்னா இருக்கவே இருக்காது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மகாலட்சுமியை இருக்கக்கூடிய கோலங்கள், குறியீடுகள் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது எதனால மகாலட்சுமி தாயார் வசியம் ஆகல, என்ன பிரச்சனை வீட்டுல இருக்கு, அதை எப்படி களையணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமான பதிவா கொடுத்ததற்கு நன்றி குருஜி. இப்ப வாஸ்து வகுப்பு நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸா கொடுத்துருக்கோம். அது வந்து எப்ப நடக்குது, யாரெல்லாம் அதுல கலந்துக்கிறது ரொம்பவே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அதாவதுமா முதல்ல ஒரு சின்ன குறிப்பு என்னன்னா, 2026ஆம் ஆண்டினுடைய இறுதி ஆன்லைன் வாஸ்து வகுப்பு இது மட்டும்தான். இதற்கு பிறகு வந்து அடுத்த வருடம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வகுப்பை வந்து கொடுக்க இருக்கிறோம். ஆகையினால அனைவரும் இந்த வருட வகுப்பை தயவு செய்து பயன்படுத்தி கொள்றது நல்லது. அதுக்கப்புறம் தவற விட்டுட்டோன்னு நிறைய பேர் வந்து வருத்தப்படுறது வேண்டாம். அதனால இந்த ஒரு பதிவை சொல்லிடுறேன். அதை தாண்டி ஒரு வீட்டருடைய பலன் என்ன, அந்த வீட்டுல என்ன தவறு இருக்கிறது, ஒரு வீட்டை எப்படி கட்டமைக்க முடியும், நம்ம வீட்டுல இருக்க தோஷத்தை நம்மளே நிர்ணயம் பண்ண முடியுமா, அது எப்படி இருந்தா மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தானே முன் வந்து ஒரு குடும்பத்திற்கு ஒரு வெளிச்சம் தரணும்னா அதற்கு இந்த வாஸ்து வகுப்பு அவசியமானது. பொதுவா இந்த வகுப்புல வந்து இங்கெங்க இது இப்படி இப்படிதான் இருக்கும் அதை மட்டும் சொல்லுவேன்னு நினைக்க வேண்டாம். ஏன் இருக்கணும், எதனால இருக்கணும், அதனுடைய பிரதிபலன் என்ன, இப்படி தவறாக இருந்தால் அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும், அதை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்றதினுடைய வழிமுறைகளும் சொல்லப்படுது. அதை தாண்டி இதை வந்து ஒரு புத்தக குறிப்பாகவே நம்ம கொடுக்கிறோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா புத்தகம் மட்டும் எங்களுக்கு கிடைச்சா போதும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் மீண்டும் சொல்றேன், அந்த வகுப்பை வந்து நேரடியா அது ஏன் எதற்கு எப்படின்னு ஒரு விஷயத்த நான் சொல்லாம நீங்க அந்த புத்தகத்தை மட்டும் படிச்சா எத்தனையோ வாஸ்து புத்தகங்கள் இருக்கு, அதை வச்சு உங்க வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணிருக்கலாம், மாத்திருக்கலாம். ஏன்னா புத்தகத்தை மட்டும் நேரடியா படிச்சு இன்னொரு வாஸ்து நிபுணர் வந்து இது தப்புன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன பண்ண தெரியாது, அது ஆமான்னு ஒத்துக்கிற மாதிரி இருக்குமே தவிர பதில் சொல்ல தெரியாது. இப்போ இதை நம்ம இதுதான் இதனாலதான் இது பண்ணிருக்கோன்ற ஒரு அடிப்படை தெரியும் பொழுது அதற்கு நீங்க தெளிவா பதில் சொல்லி என்ன பண்ண முடியும்னா வீட்டிலேயே உங்களுக்கு இதுதான் காரணம், இது இப்படி நடக்குதுன்னு உறுதியா சொல்லி வீட்டுக்காரர் வந்து மாத்தி வைக்க முடியும். அதே போல மனைவி கிட்டையும் சொல்லி அதை மாத்தி புரிய வைக்க முடியும். அதனால இந்த வகுப்பு மார்ச் 25ல இருந்து 31 வரை 7 நாள் தொடர்ந்து ஜூம்ல நடக்குது, பிரம்ம முகூர்த்தத்துல நடக்கிறது. சோ தவறாமல் பயன்படுத்தி கொள்ளவும். இந்த வருடத்திற்கு உரிய வாஸ்து ஆன்லைன் வகுப்பு இதுதான் இறுதி. அதனால யாரும் தவற விட வேண்டாம். நிச்சயமா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாஸ்துவை பத்தின உங்களுக்கு விவரங்கள் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வகுப்புல நீங்களும் சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மார்ச் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் வகுப்பு, பிரம்ம முகூர்த்த வகுப்பா, அதுவும் இந்த ஆண்டிற்கான ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது இதுதான் லாஸ்ட் அப்படின்னு குருஜி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. ஆன்லைன் வகுப்புல எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய வாஸ்து ரீதியான பிரச்சனைகளை நாமே சமாளித்து சரி செய்து அதுல இருந்து வெளிவர முடியும். இது ஒரு அற்புத வாய்ப்பு, யாருமே தவற விட்டுறாதீங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.